மாடர்ன் பில்டிங்ஸை பார்த்து நம்பிடாதீங்க மக்களே. ஒரு மினி கூவமே இங்கே ஓடிட்டுருக்கு அப்படின்றது இப்போ தான் தெரியுது. ஸோ ஒரு வழியாக அந்த ஜீவன் வந்துட்டான். டேய் 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 ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருப்பீங்களே. வண்டி ஓடும்போது ஃபோன் பேசாதீங்க தம்பி, ரெக்கார்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் நான் போடுவேன். நீ தேடுங்க. இப்படி போமா? அப்போ தான் இதை பிடிச்சிக்கோ, ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. நான் ஹெல்மெட் போடுவேன். பரவாயில்ல, நல்ல ஹெல்மெட் தான். இன்றைக்கி நல்ல ஹெல்மெட் போடுவேன். ஒழுங்க காட்டு. பின்னாடி ஸ்க்ரீன் இருக்குடா. நல்ல ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆச்சரியமாக இருக்குது. அம்மா அதான் சொன்னாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம போகிற பைக் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ராயல் என்ஃபீல்டில் தான் போகிறோம். ஸோ இந்த பைக் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு போகலாம். இது ஸ்ரீலங்காவில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாமே. ஓகே, சாணக்கியா 90 போடா. அந்த சத்தம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொலம்பு மெரைன் டிரைவ் பக்கமாக போயிட்டு அப்படியே சன்செட் பார்க்கலாம் அப்படின்றது மட்டும்தான் இப்போதைக்கு பிளானாக இருக்குது. பட் அங்கே போய் தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிக்கி சொல்லுங்கள், ஃபஸ்ட்டாக நீங்கள் என்னோட சேனல் ப்ளாகில் வாரீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சீக்கிரம் சொல்லுங்கள். கையை கட்டிக்கிட்டு அவங்கள வீடியோ பண்ணுறேன். இல்லைடா, அவங்க கையை காட்டினானே. ஆனால் நான் கேமரா இந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கேன். சொல்லுடா, எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு. பெருமையாக ஃபீல் பண்ணுறேன், கொடுத்து வச்சிருக்கேன் அந்த மாதிரி என்ன சொல்லு. யோகி பாபுமா காதுக்கிட்ட வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறான். ஓகே, அப்படியே இந்த கிளிப்பு மட்டும் வந்துட்டு நீ தெரிஞ்சுக்க நைட்டு போகிற. நம்ம என்ன செய்வோம், அந்த பக்கம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே வருவோமா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தையில் இருக்கிற ரியோ ஐஸ்கிரீம். இந்த ரியோ ஐஸ்கிரீம் வந்து ஜப்னாலையும் இங்கே வெள்ளவத்தையிலையும் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால மெரைன் டிரைவ் அப்புறம் இது
பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சன்செட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அது பெரும்பாலான எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். சன்செட்டுக்கும் இந்த பீச்சோரமும் அவ்வளோ நல்லா இருக்கும். வழக்கம். இவ்வளோ டூரிஸ்ட் இருக்காங்க. நீங்கள் சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்ல சன்செட் ஃபோட்டோ எடுப்போமா? ஓகே. ஸோ பெரும்பாலும் உலகத்திலே ஒரு கன்செப்ட் இருக்குது. என்றைக்குமே வண்டி ஓட்டுறவனை விட பின்னுக்கு உட்காந்து வரவனுக்கு வந்து ஹெல்மெட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அவனுக்கு என்ன இன்றைக்கி மனசு வந்துச்சோ தெரியல, நல்ல ஒரு ஹெல்மெட் கொண்டாந்துருக்கான். ஸோ ஏன் இப்படி ஒரு மச்சா இருக்குது இன்றைக்கி? ஏன் இப்படி ஒரு ஹெல்மெட் கொண்டாந்தீங்க அது சொல்லுங்கள். பாவம் பார்த்து கொண்டாந்துருக்கிறான் ஏதோ. ஓகே பாருங்கள், இன்றைக்கி வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. வழக்கமாகவே டெய்லி பிடிப்பாங்க, பட் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆட்கள். ஸோ அது இல்லாமல் இந்த ஏரியாவில் பெரும்பாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பில்டிங்ஸ் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நிறைய சைனீஸ் அண்ட் டூரிஸ்ட். வாவ், அந்த இடத்துல நிறைய சைனீஸாக இருக்கிறாங்க. கொரியன்ஸா சைனீஸா தெரியல. அவங்க போட்டிருக்க சன்கிளாஸஸ்லாம் நல்லா இருக்குடா. எனக்கு கொஞ்சம் நேரம் பண்ணீங்களா? அப்புறம் சொல்லுங்கள் ரிஃப்கி, நீங்கள் அந்த இதை பற்றி நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லை. என் ப்ளாகில் நீங்கள் முதல்ல வாரீங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? சொல்லிக் கொடுத்தது அப்படியே சொல்லுங்கள். நல்லா பெருமையாக ஃபீல் சொல்கிறேன். பெருமையாக சொல்கிற அளவுக்கு ஒன்று நீ பண்ண போய் தான் சொல்லணுமா? ஆமாம், அதுதான் யோசிச்சிருக்கேன். சொல்லு, என்னமா சொல்லு. என்ன சொல்லலாம், உனக்கு ரொம்ப நல்லவர். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சீனியர் கிராஃபிக் டிசைனர். ஓகே. ஸோ யாராவது கிராஃபிக்ஸ் சம்மந்தமான ஒர்க்ஸ் வேணும்னு சொன்னால் இவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நன்றி. என்ன மாதிரியான கிராஃபிக்ஸ் ஒர்க் செய்கிறீங்க நீங்கள்? நான் எல்லா கிராஃபிக்ஸ் ஒர்க்கும் பண்ணுவேன், எக்ஸப்ட் வெப் அண்ட் வீடியோ எடிட்டிங் தவிர. வீடியோ எடிட்டிங்கும் வெப்பும் தவிர மற்ற எல்லா கிராஃபிக்ஸுமே சரி. ஓகே. ஸோ கூடிய சீக்கிரம் கல்யாண மாப்பிள்ள ஆக போகிறாரு. அதுக்குமே இந்த வீடியோவில் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கல்யாணம் கட்டினா பப்ளிக்காக தானே கட்டுவேன். இவனுங்களும் நம்மள மாதிரி தான் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே இந்த இடத்துல 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரைட் கண்டினியூ பண்ணலாம். ஸோ சன்செட் ஆக தொடங்கிருச்சு. இனி லைட்டிங் கொஞ்சம் பிரச்சனை தான். ஓகே, நம்ம அப்படியே இந்த ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம். இது வந்து ஒரு குட்டி vlog-ஆ தான் வரப்போகுது. அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்தது எப்படி அப்படி பின்னுக்கு ஸ்க்ரீனை டச் பண்ணுன்னு சொன்னால் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஓகேவா? நல்லா இருக்குல்ல இந்த வண்டி. நம்ம கொஞ்சம் தூரமாக போயிட்டு இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஐ மீன் இதோட ஸ்ரீலங்கன் ப்ரைஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், அம்பானியோட வீடு மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது. கிராண்ட் பெல் தானே இது? கிராண்ட் பெல் வந்து என்னது? ஹோட்டல் தானே? கிராண்ட் பெல் கிராண்டாக தான் இருக்குது. நேராக போகலாமா? ஆ, நேராக போகலான்னு அங்கே பாதி போய்ட்டு ஃபோட்டோஸ் போகலாம் தானே? அதுவும் போகலாம். இப்போ வந்து நம்ம கால்பேட்டி ஜங்ஷனில் இருக்கிறோம். அதாவது மெரன் டிரைவ் சைடில் கால்பேட்டி ஜங்ஷன்லேருந்து அப்படியே இந்த ரோட்குள்ளே போகிறோம். இது வந்து என்ன ரோட் சொல்லுவாங்க? தெரியாதா?
எதுவுமே அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம பெருசாக அந்த பக்கம் அந்த பில்டிங்கை கவர் பண்ணி எதுவுமே எடுக்க போகிறதில்ல. அப்படியே போ, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ, இன்னும் அங்கே போ. மாறா, இப்படி வீடியோ எடுக்கணும். இங்கே போடு. அங்கே போகிறோம், அங்கே என்னமோ க்ரௌடாக இருக்குது, என்னமோ சேட்டை பண்ணிகிட்டு இருக்கானு. போ, பார்த்துட்டு வருவோம். பைக் ஸ்டாண்டா? புள்ளிங்கோவா? போ நம்ம அடே ராயல் என்ஃபீல்டா? இங்கே பாரு, சேட்டை பண்ணியிருக்கானேடா. அடே கார் ஷோ என்னமோ நடக்குதா? கார் ஷோவா இல்லை? ஃபோட்டோ ஷூட்டா? வாவ், நைஸ். குடி. ஸோ அப்படியே இந்த பக்கமாக வந்தோம். இந்த இடத்துல நிறைய இந்த கிளாசிக் கார்ஸ் எல்லாமே நிற்கிது. நம்ம அப்படியே சும்மா பார்த்துட்டு வரலாம். என்ன பண்ணுறாங்க? பைக் ரேஸா? வீடியோ பண்ணலாமா? என்ன செய்கிறீங்க? ட்ரிஃப்டிங்கா? ரைட். சும்மா வீடியோ எடுக்கிறதுக்கா? ரெடேட்டர்ஸ். ஓகே. நைஸ். இந்த இடத்துல பைக் ஃபோட்டோ ஷூட் ஒன்று செஞ்சிட்ருக்குறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தோன்னா கொஞ்சம் ரிஃப்கி வா, கொஞ்சம் கிளாசிக் கார்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிற்குது. வாவ், இடத்துல பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு கார் நிற்குது. என்ன மாடல் இது? ஜாகுவாரா? நைஸ். நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. என்ன கார் இது? என்ன கார் இது தெரியுமா? தெரியாதா? இந்த அவர் ரொம்ப அந்த ஃபேட்டாக இருக்கார்ல, அவரை வந்து நான் நுவரெலியா கார் ஷோவில் வந்து பார்த்துருக்கேன். நினைக்கிறேன் இந்த கார் தான் வந்து அங்கே கொண்டு வருவாங்க. கிளம்புலேருந்து தான் கார் நிறைய கொண்டு வருவாங்க. வாவ், இங்கே பாருங்கள், ட்ரெயின் வந்துட்டுருக்கு மெரைன் டிரைவ் பக்கமாக. இன்றைக்கி சண்டேஸ்னால வழக்கமாக சண்டேஸில் வந்து ட்ரெயின் குறைவாக தான் வரும். நடந்து வா. இப்போ அப்படியே நல்லா இருக்குடா இந்த கார் பார்க்குறதுக்கு. லெஃப்ட் சைடில் இருக்குது, ஸ்டீரிங் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அதான் இன்னொரு ட்ரெயின் M1. இது வந்து கால் ட்ரெயின். ஸோ கொழும்புல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஈவினிங் டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வழக்கமாக அடிக்கடி நடக்கிற ஒன்று தான். கொஞ்சம் எலீட் பீப்புளெலாம் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களோட நிறைய கார்ஸ் அது இதுன்னு சொல்லி கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் அது இதெல்லாம் செஞ்சு ஒரு 2 வாட்டி நான் பார்த்துருக்குறேன். இதோட 3வது முறை. ஸோ இதெல்லாம் வந்து வழக்கம்தான்.
ஒன்றும் இல்லை, நம்மகிட்டே இருந்தால் நம்மளும் கொண்டு வந்து இந்த மாதிரி போட்டுலாம் செய்யலாம், அதுலலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த சேனல் பேர் என்னோட பேர் இருந்தால் டைப் மனோஜ்நாத்னு டைப். மனோஜ்நாத், மனோஜ்நாத், MANOJNATH. ஓகே, நம்ம அப்படியே இப்போ அங்கே போகலாம். எங்கடா பைக்? ரைட், இந்த பைக் பற்றி நான் இப்போ சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து சொல்லிட்டேன் அதை பற்றி. இந்த பைக் பற்றி தான் நம்மள சொல்லணும்னு சொல்லி நினச்சேன். ஸோ இது வந்து நம்ம ரெஃப்கிட பைக் தான். இது எப்போ வாங்கின நீ? 2019. ஸோ 2019 டிசம்பரில் வாங்கின வண்டி. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதோட விலை 7 லட்சம், எவ்வளோ 14 லட்சமா 13. ஸோ கிட்டத்தட்ட 14 lakhs வந்து அந்த டைமில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் போகுது. இது வந்து 350 கிளாசிக் இல்லையா? இது கிளாசிக் தானே? ஸோ 350 கிளாசிக் ராயல் என்ஃபீல்ட் பிராண்டு. இதோட அந்த சத்தம், அது பைக் ஆன் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு. அந்த சத்தம் தான் நல்லா இருக்குது. என்ன லிஃப்டிங் பண்ணுறானுங்களா? ரேஸ் பண்ணா அந்த சத்தம் தான். இந்த சத்தம் தான் இந்த பைக்கோட ஸ்பெஷலே அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த சத்தமும் இந்த பைக்கில் ஒரு ஸ்பெஷல். போமா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு காரோட ப்ரைஸ் இந்த பைக் ஸ்ரீலங்காவில் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம அப்படியே இப்போது அப்படியே சுற்றலான் இருக்கோம். வாங்க நம்மளோட சேர்ந்து சுற்றுங்க. ஹலோ, பாய் பாய். இது வர ஷா நல்லா இருக்குல்ல? அங்கே பாரு, அப்படி டர்ன் பண்ண. அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ எடுத்து. அப்படியே உள்ளே போ. இல்லைன்னா இங்கே போனோம். ஸோ முதல்ல பார்த்த வண்டி போகுது. கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் அள்ளிடும். ஸோ கால் ஃபேஸ் பக்கமாக வந்தாச்சு. கால் ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வழக்கம் போல் இன்றைக்கி சரியான க்ரௌடாக இருக்குது. பட் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் இருக்குது. விஜய் ஆண்டனி வ்ளாக் பண்ணணுமா? எது விஜய் ஆண்டனி வ்ளாக் பண்ணணுமா? விஜய் ஆண்டனி வ்ளாக் பண்ணணுமா? பண்ணணுமான்னு கேட்குறேன். இல்லை தேவையில்லை, ஆனால் க்ரௌடாக இருக்குண்ணா. க்ரௌடாக இருக்கும், பண்ணணுமான்னு கேட்குறேன். தேவையில்லை. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ புதுசாக கட்டின ரத்னதீப ஐடிசி. என்ன ஐடிசி? ஸோ இது வந்து ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் ஹோட்டல் தானே? இருக்குன்னு தெரியல, போகல. அது இல்லாமல் ரெசிடெண்ட்டும் இருக்கா? அது பட்டம் சீசன் அது இல்லைங்களா? பட்டம் சீசன்.
இருக்குடா இந்த ஹோட்டல். ஸோ இது வந்து நாளைக்கே ஸ்விம்மிங் பூல்னா அந்த சென்டரில் அப்படி இருக்குது. அது இல்லையா? தப்பில் தானா? இருக்கு நான் பார்த்தேன். மேலே இருக்கும் ஆனால் அது இல்லை ஸ்விம்மிங் பூல். அது இல்லையா? ஸோ ஸ்ரீலங்காவில் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 7 விஜய் ஆண்டனியோட லைவ் இன் கான்சர்ட் வந்து நடக்க போகுது. ஒன் கால்ஃபேஸ் மாலில் வந்து விஜய் ஆண்டனி வந்து ப்ரெஸ் மீட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒன் கால்ஃபேஸுக்கு விஜய் ஆண்டனி இன்றைக்கி வராரு. நம்ம அவரை பார்க்குறதுக்காக போகல, ஏன்னா க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்க்கும்போது க்ரௌட் இருக்குமா? பைக் க்ரௌடு இருக்கா? அது இந்த பைக் க்ரௌடை பிடிக்கா? எங்கே? அப்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ பைக் நிற்குது. அவ்வளோ பைக் நிற்குது. ஏன்டா அவ்வளோ பைக் இன்னைக்கு? இது பைக்கு மட்டும் உள்ள இடமா இது? அப்படியா? என்னடா அவ்வளோ பைக்? அப்படியே பார்த்துட்டு வருவோமா நம்மளும் போயிட்டு? என்ன சார் விஜய் ஆண்டனிங்க? ஆமாம் போயிட்டு வந்துடுவோம். எங்கடா பார்த்தேன்? இது வந்து என்ன பில்டிங் தான் அந்த பெருசாக இருக்குது? தெரியல. அது ஐடி கம்பெனி தான் போல கெட்டிக்கிட்டே கம்பெனி. அது சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு 4 ஆகுது. இதில் போடலாமா? ஆஃப் பண்ணுங்க. இல்லை பைக் பார்க்கிங் ஃபுல் தான். பைக் பார்க்கிங் ஃபுல்லாக வெளியிலே போட்டிருப்பான், ஆனால் ஃபுல் இல்லை. ப்ளாக் பண்ணாது. பைக் பார்க்கிங் ஃபுல்லுன்னு போடுவானுங்க, நம்பாது. ப்ளாக் பண்ணணுமா? நான் உள்ளே போனேன், எப்படி போனேன் எப்படி பார்ப்பேன். எப்படி போட போகிறேன்? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒன் கால்ஃபேஸோட சைடு என்ட்ரன்ஸ் சைடு என்ட்ரன்ஸ் இருக்கிற அந்த ரூட் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி தான் இந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா பார்க்கலாம். ஸோ சுற்றி பில்டிங்ஸ் எல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட்டுக்கு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆறு வந்து அப்படி நாத்தடிக்குது. ஸோ அதனால் வந்து மாடர்ன் பில்டிங்ஸை பார்த்து நம்பிடாதீங்க மக்களே. ஒரு மினி கூவமே இங்கே ஓடிட்டுருக்கு அப்படின்றது இப்போ தான் தெரியுது. நான் சொல்கிறது வந்து இந்த ஏரியா தான். இந்த ஏரியாவுக்கு எனக்கு வந்து பேர் தெரில, சரியாக சத்தியமாக பேர் தெரில. இதுக்குள்ளே ஐடி கம்பெனிஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சரியாக தெரியல. அப்படியே இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நான் சொன்ன இந்த ரத்னதீப், ஐடிசி ரத்னதீப். செம்ம நாத்தோங்க இந்த ஆறு. சே பக்கத்தில் நிற்கே இல்லை. எப்படி தான் வந்து நிற்கிறாங்களோ எல்லோரும் தெரில. ஓகே அப்படியே போகலாம். போமா உள்ள. ஸோ நான் வந்து சொன்னேன்ல அந்த விஜய் ஆண்டனி வந்து இன்றைக்கி அந்த ஒன் கால்ஃபேஸ் மாலுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எவ்வளோ நேரத்துக்கு போகிறதுக்கு ஐடியா இல்லை. பட் இப்போ ஒருக்கா போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி தோணுது. பார்ப்போம். ஒரு வேளை போனால் இந்த வீடியோவோட அப்படியே நான் அதையும் கண்டினியூ பண்ணுறேன். మళ్ళీ థియేటర్ పోయేట వాడాలి. అది చాటర్ అయితా ఆ టెన్షన్ ఆవి. అది ఇక్కడ ఫుల్
அதை போடுவாங்க. இதற்கு இவ்வளோ பைக் நீ படிச்சிருக்கானுங்க. பைக் அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ பைக் நிப்பாட்டி வச்சுருக்கானுங்க பாருங்கள். ஸோ பிவிஆருக்கு வரவங்களுக்கு பிவிஆருக்கு வந்து பைக் அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்கு வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பைக் வந்து நிற்கிது. அப்படியே போயிட போகிறான்டா விஜய் ஆண்டனி, போயிட போகிறாரு. நம்ம இதில் போகலாம் தானே? ஹெல்மெட் கொண்டு போவோமா? வச்சுட்டு போவோம். ஓ இது அதான் ஆ இங்கே வைக்கலாமா? சரி, வந்தோம். அப்படியே நம்ம இந்த விஜய் ஆண்டனியோட ப்ரெஸ் மீட்டையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. போகலாமா? இதுக்குள்ளே வ்ளாக் பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லையே. வ்ளாக் பண்ணுறதில்ல. பாசிட்டிவாக பேசுங்க தம்பி. ட்ராப் ஆஃப். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி. விஜய் ஆண்டனி ஹலோ. விஜய் ஆண்டனி சாருங்களா? அவர் வேறு ரொம்ப டைமெல்லாம் கீப் அப் பண்ணுற ஒரு மனுஷன். ஸோ அதனால் போயிருப்பாரா என்னன்னு கூட தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு சொத்து இருந்தால் நான் ஏன் லாக் எடுத்து சுற்ற போகிறேன்? அப்புறம் கால் பண்ணுறாங்க. விஜய் ஆண்டனி தானா? எது வீடியோஸ் கிடைக்காதா உங்களுக்கு? உண்மையாலுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா OGF 1 கோல்ட் ஃபேஸ் ஃபுட் கார்னரில் தான் இருக்கிறோம். அது நான் நினைக்கிறேன் அது முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் க்ரௌடெல்லாம் வந்துட்டுருக்காங்க சார். அங்கே போமா? அது அப்படியே மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஜய் ஆண்டனிக்காக இன்றைக்கி வந்த க்ரௌடு. வேற என்ன ஃபஸ்ட்டோட ஐயோ க்ரௌடுடா. சத்தியமாக முடியாது. பாப்பியும் விஜய் ஆண்டனிட்டு ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெரிய ஒரு க்ரௌடு வந்து OGFல இருக்குது 1 கோல்ட் ஃபேஸில். நம்ம வந்து சுற்றி என்னைக்காவது இருக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் எங்கேயுமே இடம் கிடைக்கல. அதனால் பேக் ஸ்டேஜில் வந்து நின்றுட்டுருக்கோம். சன்செட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி. ஆனால் இன்றைக்கே வந்து இந்த ப்ரெஸ் மீட்டுக்கே அவ்வளோ ஒரு செலிப்ரேஷனாக இருக்குது. ரொம்ப நேரம் மேலே ஒருத்தன் யாரையோ கூப்பிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். யாருன்னு தான் தெரில. ஏன்டா கத்துறீங்க? எதுக்குடா கத்துறீங்க? சத்தியமா தெரியாது.
இதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நாங்களாம் பேக் ஸ்டேஜில் இருக்கோம். நான் வந்து இதுக்காக வரல, சும்மா பார்க்குறதுக்காக வந்து எதுக்குடா கத்துறீங்க, சும்மா ஏன்டா கத்துறீங்க? சரிங்க, வந்து பார்த்துட்டு போங்க. சொல்கிறாங்க, கீழே என்னமோ சொல்கிறாங்க, இவனுங்களாம் கத்துறாங்க. சத்தியமாக தெரியலை. இங்கே பாருங்கள் எல்லோரும் எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா ஃபுல்லாக க்ரௌட் இருக்குது அப்படின்றதுனால எல்லாருமே அந்த இடத்தையெல்லாம் கவரப் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல கிட்ட கூட போக முடியாது. ஸோ நம்மளாம் வந்து யாரும் கத்த மாட்டாங்களா? கத்துவாங்க. குடியும் பார்த்துட்டு வருவோம். என்னமோ சொல்லுவோம். எதுக்குடா சும்மா கத்துறாங்க? ஆடா போங்கடா. நாம இந்த அந்த பக்கம் போகிறோம். இவனையெல்லாம் தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சைடு போய் பார்த்துட்டு போவாங்க. ஸோ சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக கிடைக்கல. எல்லாரும் வந்து அப்படியே இதுக்கே இவ்வளோ வைப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கான்சர்ட் எல்லாம் யோசிச்சு பாருங்க. மேலே போகிறோமா? ஸோ இது வந்து எஸ்கலேட்டரில் தான் நிற்கணும். இதில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. போயிடுவோம் எங்கே? எங்கே நம்ம இறங்குறோமா? ரைட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு ரசிகர்கள், ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வானொலிகளாக இருக்கலாம், தொலைக்காட்சிகளாக இருக்கலாம், உங்களுடைய பாடல்களை நாங்கள் தினந்தோறும் கேட்டுட்டு வரோம். ரொம்ப பெருமையாக இருக்கு உங்களுடைய நேரடியாக இருக்கிறது. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இவ்வளோ பேர் வந்து ஒரு நிகழ்ச்சி செப்டம்பர் 9 நடக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆரம்பத்திலேருந்து நிறைய இளைஞர் கலைஞர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. தினேஷ் கரகாட்டம் இப்போ பாடுறவர் நிறைய பேர். இப்போ கூட ரீசெண்டாக வெத்தரன் ஒரு சாங் வச்சு இல்லையா, ரவி நாயஸ்டர். என்னை அறியாமலே வந்து இலங்கைக்கு எனக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாடம் அமைஞ்சிருச்சு நம்ம ரெண்டு
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவர் எதுக்கு வந்தாரோ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி இப்போ எல்லோரும் பேச தொடங்கிட்டாங்க. நாங்கள் இதுக்கு வரல, பட் எதுக்கும் அப்படியே வந்த கையுமா ஓகே எதையும் பார்த்துட்டு போயிருவோம் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்து எதையும் பார்த்தாச்சு. பட் கிட்டெல்லாம் போக முடியல, சரியான க்ரௌடு ஆல்ரெடி. அதனால் ஓகே அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. எங்கே கீழே போகுமா? அப்படியா இப்போயே எவ்வளோ க்ரௌடுனா கான்செர்ட் நல்ல க்ரௌட். கான்செர்ட்டில் டிக்கெட் க்ரௌட் செட் ஆகுது. ஏன் அப்போ விஜய் ஆண்டனி கான்செர்ட் வேணும், உனக்கு மட்டும் தனியாக வீட்டில் தான் வந்து பாடு. அவனுக்கு ஒரு மணி யூடியூப்பில் வீடியோ போட்டு ஹெட்செட் நல்ல கால் ஏன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கேட்கும். நல்லா வருது. ஓகே நீட்டா ரைட். இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிடுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பை பாய்.